நிறையா பொண்ணுங்க சொல்கிற ஒரே கம்ப்ளைண்ட் என்னென்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்குறாங்கன்ட்டு. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நீங்கள் வாய்ப்பு வாங்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு தடவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு மட்டும்தான் உங்களை கூப்பிடுவாங்க. வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஒருத்தன் மாற்றி நீங்கள் எல்லார்ட்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் உங்களோட தொழிலே மாறிடும். தயவுசெய்து அந்த தப்பை மட்டும் எப்போயுமே பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் எப்போயுமே உங்கள் திறமையை வச்சு தான் வாய்ப்பு வாங்க நினைக்கணும். தவறான வழிகளில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிலாம் நம்ம வாய்ப்பு பெற்றலாம்னு நினைக்கவே கூடாது. அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு எந்த வாய்ப்பையும் பெற்று தரவே தராது. நடிக்கிறதுக்கு பணம் கேட்டாங்கன்னா தயவுசெய்து எப்போயுமே கொடுத்துடாதீங்க. ஒரு தடவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது நீங்கள் சார் டிக்கெட்டு போட்டு லொக்கேஷனுக்கு வந்துருங்க சார், நாங்கள் பேமெண்ட் பண்ணிடுறோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டுபாக்கோர் கம்பெனிலாம் போய் நீங்கள் டிக்கெட் போட்டு கை காசை செலவு பண்ணி நீங்கள் நடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ உங்களை நாங்கள் ஹீரோவாக ஆக்குறோம், ஒரு செலவில் ஒரு பகுதியை நீங்கள் ஏற்றுக்கங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணலாம். ஏன்னா நிறையா பேர் ஸ்மால் பட்ஜெட்டில் பண்ணுறவங்க அவங்களோட நிலைமை அப்படித்தான் இருக்குது. யார்ட்டாச்சும் பணம் வாங்கி தான் அவங்க அந்த படத்தை எடுத்து முடிக்க வேண்டிய சூழலாக இருக்குது. இப்படிப்பட்ட படங்களை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பணம் கொடுங்க, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பணம் கொடுங்க. ரெண்டாவது, இப்படி உங்களுக்கு ஒரு ஹீரோ வாய்ப்பு தரோம் பணம் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கதாபாத்திரம் எப்படி, அது உங்களுக்கு பொருத்தமானதா, அந்த கதை ஜெயிக்குமா, அதை எடுக்க வேண்டிய டைரக்டர் எப்படி திறமையானவரா, அவரோட ஷார்ட் டேக்கன்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நல்லா கணித்து அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுங்க.